சுமார் ரூ. 80 செலவு பண்ணி இந்த 12 வால் ஸ்டிக்கர் மீஷோலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 1 வீக் அப்புறமா இந்த வால் ஸ்டிக்கர் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுது. வாலில் ஓட்டலாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீஷோக்காரன் நம்ம மலையில் மிளகா அரைச்சது விஷயம் அப்போ தான் தெரிய வந்துருச்சு. திருப்பதிக்கே லட்டா அப்படிங்கிற மாதிரி மீஷோக்காரன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா வந்து நாங்கள் கம்மை உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருவோம், நீங்கள் ஈஸியாக ஒட்டிக்கலாம் வாலில், அந்த கம்மு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வாலில் இருக்க பெயிண்ட்டும் உங்களுக்கு பிரிஞ்சு வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கும் அது ஒரு நல்ல டீல்னு தோணுச்சு. சரி உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். வரதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அந்த 12 வால் ஸ்டிக்கர் மட்டும் தான் அனுப்பியிருந்தேன், கம்மு அனுப்பவே இல்லை. சரி 10 ரூபா போனால் போதுன்னு சொல்லிட்டு டபுள் டேப் வாங்கி நானே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டுறதையே எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஒட்டினதுக்கப்புறமா நம்ம எப்போ போல ஒரு கும்டி தானே, கேமரா ஒரு பக்கம் செட் பண்ணிவிட்டு வால் ஸ்டிக்கர் ஒரு பக்கம் ஒட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து வைப் முன் போயிட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாட்டு வேறு. இந்த பாட்டிலே வந்து ஸ்டிக்கர் எங்கே ஒழுங்காக ஒட்ட மாட்டோமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் ஒட்டினேன். ஆனால் கரெக்டாக ஒட்டிட்டேன். நம்ம கௌசி வந்து நம்மளை வந்து ஆர்ட் ஷேப்பில் ஒட்ட சொன்னாங்க ஸ்டிக்கர். அதுக்கு வந்து ஸ்டிக்கர் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒட்டியிருக்கேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூப் கிட்டேருந்து ஒரே கம்ப்ளைண்ட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விடுங்களேன். ரொம்ப தேங்க்யூ.